ஃபெஸ்டிவல் சீசன் வந்துட்டா போதும் சின்ட்ராஸை கையில் பிடிக்க முடியாது. ஃப்ளிப்கார்ட் அமேசானும் மாறி மாறி ஏதாவது ஒரு ஆஃபரை வந்து கொடுத்து ஏதாவது ஒன்று வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோன்ஸுக்கு வந்து பலவிதமான ஆஃபர்ஸ் அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் பார்க்கும்போது சரி இந்த ஃபோனை ஒரு ஆஃபரில் வாங்கிடுவோமா, ஏதாவது ஒரு ரோ ப்ரைஸில் கிடச்சிருமா, நல்ல ஃபோனாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் வந்து இருக்கும். ஸோ ஃபோன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோனை ஏதோ ஒரு ஆஃபரில் போய் வாங்குறத விட்டுட்டு நல்ல ஃபோனை நல்ல ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வேல்யூ ஃபார் த மணியாகவும் இருக்கும், வாங்கினதுக்கப்புறம் ஒரு திருப்தியாகவும் இருக்கும். சரி வாங்கின ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அப்படி நீங்க வாங்குறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க நேரத்தில் ஃபிளிப்கார்ட்டோட ஏர்லி சேல்ஸ் வந்து லைவ் ஆயிருச்சு. சோ இப்போ சீக்கிரத்திலே வந்து நார்மல் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இந்த ஆஃபர்ல நமக்கு எந்தெந்த ஃபோன்லாம் ஒத்து வரும், எதெல்லாம் ஒத்து வராது, சோ எந்த பிரைஸ்க்கு வாங்கலாம் வாங்க வேணாம் அப்படின்றதான் தெளிவா வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட்னு எடுக்காம ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து ஒரு ஹை பிரைஸ் வரைக்கும் எல்லா பட்ஜெட்லயுமே வந்து எது பெஸ்டா இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட்ல இருக்க ஃபோன் வந்து பார்க்கலாம். சோ அதுல நம்ம பார்க்கும்போது நமக்கு உடனே தெரியுது வந்து போக்கோட C75 மோட்டோட G35 வந்து நம்ம வந்து பார்ப்போம். சோ இந்த ரெண்டு ஃபோன்லயும் இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஜியோ மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து ஏர்டெல் இந்த மாதிரியான சிம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. சோ அதனால இந்த ரெண்டு ஃபோன்ஸை நீங்க தவிர்த்துட்டு வேற ஃபோன் வாங்குனீங்கன்னா பெட்டர். அதுவே நீங்க ஒருவேளை ஜியோ யூசர் தான், நீங்க வேற எதனா யூஸ் பண்ண போறது அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ரெண்டு ஃபோனை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சோ அப்ப இந்த பட்ஜெட்ல வேற என்ன ஃபோன் ஓரளவுக்கு பெட்டரா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லாவாவுடைய ஸ்டார்ம் லைட் 5G அப்படின்ற ஒரு ஃபோன் இருக்கு. சோ இதோட விலைன்னு பார்க்கும்போது 7200 வந்து பிரைசிங் பண்ணிருக்காங்க. இதுல Dimensity-யோட 6400 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த 7000 பட்ஜெட்ல இது ஒரு பெஸ்டான ப்ராசஸரா வந்து இருக்கும். அது மாதிரி பார்த்தா UAE வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஸ்டாக் வாய்ஸ் மாதிரி வந்து இருக்கும். பெரிய லெவல்ல வந்து லாகிங் பிரச்சனையும் வந்து இந்த ஃபோன்ல வந்து கிடையாது. சோ அதனால நீங்க இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஒரு 7000 பட்ஜெட் தான் இருக்கு அப்படின்னா அது எல்லா சிம் கார்டும் யூஸ் பண்ற மாதிரி ஃபோன் வாங்கணும்னா நீங்க லாவாவோட இந்த ஸ்டார்ம் லைட் 5G வந்து ட்ரை பண்ணலாம். சோ இப்போ நான் சொல்ற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து வியூ ப்ராடக்ட்ல வந்து கொடுத்துருக்கேன். சோ அங்க இருந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விவோட T4 Lite. சோ இதுல வந்து பார்த்தா MediaTek உடைய 6300 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இதுல உங்களுக்கு LPDDR4X RAM இருக்குது, UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. சோ இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க, 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதோட பிரைசிங் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 9000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ நல்ல ஒரு டீலா இருக்குது. நார்மலா இதோட பிரைசிங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12000 13000 அந்த ரேஞ்சில வந்து சேல் ஆகும். இப்போ வந்து 9000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கார்ட் ஆஃபர்லாம் சேர்த்து வந்து கிடைக்குது. சோ ஒரு நல்ல டீல் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல இன்னொரு பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னா லாவாவுல டாம் பிளே அப்படின்ற ஒரு ஃபோன் இருக்குது. சோ இது வந்து 5G ஃபோன் தான். MediaTek Dimensity 7060 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல்ல கேமரா வந்து இருக்குது. சோ ஸ்டாக் யூஐக்குள்ள பெனிஃபிட்ஸ் வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த ஃபோனுமே வந்து பார்த்தா இந்த 9000 ரேஞ்சில வந்து நமக்கு வந்து ஆஃபர்ல கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 9000 பட்ஜெட்டுக்கு மேல ஒரு 12000க்கு உள்ள இருக்குது அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது Oppo உடைய K13X அப்படின்னு சொல்லுவேன். இங்க வந்து 360 ஆர்மர் பாடி கொடுக்குறாங்க, IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு, அது இல்லாம 6000 mAh பேட்டரி இருக்கு, 5 இயர்க்கான டியூரபிள் பேட்டரி அப்படின்ற வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து 50 மெகாபிக்சல் AI கேமரா இருக்கு. சோ இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இதோட பிரைசிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து ஒரு 9500 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஒருவேளை உங்கள்ட்ட கார்டு இல்லை அப்படின்னா ஒரு 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Infinix உடைய Note 50X. சோ இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு செமையான போனா இருக்கு. சோ முக்கியமா இதுல வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் MediaTek உடைய 7300 அல்டிமேட் ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா இதோட ஃபினிஷிங்கா இருக்கட்டும், இதோட டியூரபிலிட்டி இதெல்லாம் பார்க்கிறதுக்கு வேற லெவல்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதுல மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. IP64 ரேட்டிங் இருக்கு, 5500 mAh பேட்டரி இருக்குது, 45 வாட்ஸ்ல சார்ஜர் வந்து பாக்ஸ்லயே ப்ரொவைடும் பண்றாங்க. சோ நார்மலா வந்து பிரைசிங் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இப்போ வந்து 10500 ரூபாய்க்கு எல்லா ஆஃபர் போக உங்களுக்கு கிடைக்குது. சோ செமையான டீல் செக் பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் ஃபோன் இது அப்படின்னா Vivo உடைய T4X. சோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில நீங்க வேற எந்த ஃபோனுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஈக்குவல் நம்ம பண்ண முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஃபோன். இதோட பட்ஜெட் ரேஞ்சே வந்து வேற மாதிரி வந்துட்டு இருந்தது, 20000 ரூபாய் ரேஞ்சில வந்து வித்துட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12500 ரூபாய் ரேஞ்சில சேல் பண்றாங்க எல்லா ஆஃபர்லாம் சேர்த்து. சோ இந்த ஃபோனை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா MediaTek உடைய 7300 5G ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க, 6500 mAh பேட்டரி இருக்குது, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபைடு டியூரபிலிட்டி இருக்குது, 50 மெகாபிக்சல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா ஒரு ஃபோன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா Vivo உடைய T4X, அப்படி இல்ல அப்படின்னா iQOO உடைய Z9X, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபோன் தான், பேர் மட்டும் தான் வித்தியாசம். சோ எண்ட்ல ஏதோ ஒரு ஃபோனை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்ல செமையான டீல் இது. நெக்ஸ்ட் வந்து 15000 செக்மெண்ட். சோ இந்த செக்மெண்ட்ல நிறைய போட்டிகள் இருக்கு. சோ நான் ஒரு சில விஷயங்களை வந்து பிரிச்சு நான் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஆல் ரவுண்டர் ஃபோன் எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு நம்ம தரவரிசையெல்லாம் பேசியிருப்போம் இதை பத்தி. ஏன்னா ஒரு ஓரியன்டட், அதாவது கேமராக்கு ஒரு ஃபோன், பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஃபோன், அந்த மாதிரி ஆல் ரவுண்டரா ஒரு ஃபோன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்போம். அந்த வகையில் ஒரு ஆல் ரவுண்டர் ஃபோன் நீங்க எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா Realme P4 வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். சோ இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Dimensity 7400 அல்ட்ரா 5G ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க, 144 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்ப்ளே இருக்குது, அது இல்லாம 7000 mAh பேட்டரி இருக்குது, 80 வாட்ஸ்ல சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 50 மெகாபிக்சல் AI கேமரா கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்லிம்மான பாடி. சோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில உங்களுக்கு ஆல் ரவுண்டர் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து Realme P4 வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை இந்த 15000 செக்மெண்ட்ல உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்கான ஃபோன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா Poco X7 நம்ம ஏகப்பட்ட ரிவ்யூல சொல்லியிருக்கோம், ஏகப்பட்ட தரவரிசை
பெஸ்ட் ஃபோன்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ X7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமராவுக்கு பட்டைய கலப்போம். அதே மாதிரி CMF உடைய ஃபோன் 2 Pro. ஸோ இதோடைய செக்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட 17,000 18,000 ரேஞ்சுகள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு கார்டு ஆஃபர் இப்போ இருக்கிற BBD ஆஃபர்லாம் சேர்த்து 15,000 ரேஞ்சில் வந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கேமராவில் பெஸ்ட்டான ஃபோன் அப்படிம்பேன். CMF 2 Proல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. போக்கோ X7 அந்த மாதிரி டெலிஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 20,000 பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் சுட சுட ஃபோன்ஸ் வந்து வந்திருக்கு. ரியல்மியுடைய P4 Pro வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவேன். முக்கியமாக இதில் ஸ்னாப்டிராகனுடைய 7 Gen 4 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 இருக்குது. 7000 mAh பேட்டரி இருக்கு. 80 வாட்ஸ்ல வந்து சார்ஜிங் ஸ்பீடு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து நல்ல ஒரு செல்ஃபி கேமரா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 1.5K வந்து இதோட டிஸ்பிளே வந்து இருக்குது. அது மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம குவாட் கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவரால் ஒரு ஆல் ரவுண்டர் அப்படின்னா ரியல்மியுடைய P4 Pro வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போதைக்கு 20,000 ரூபாய்க்கு எல்லா ஆஃபர்லாம் சேர்த்து சேல் பண்றாங்க. நார்மலா 29,000 ரூபாய் 28,000 ரேஞ்சில் வந்து இதோட பிரைசிங் வந்து வரும். ஸோ செம்மையான ஆஃபர் இது. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது விவோவுடைய T4 ஐக்குடைய Z10. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபோன் தான். ஸோ நல்ல ஒரு ஸ்லிம்மான டிவைஸ். அது மாதிரி இதுல 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க T4 பொறுத்தளவுல. ஸ்னாப்டிராகனுடைய 7 Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. ஆனா வந்து மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஒரு சின்ன குறையாதுல. அது மாதிரி 1080 பிக்சல் பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க IQ Z10 இல்ல அப்படின்னா Vivo T4 இதெல்லாம் விட எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய P4 Pro. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதுவே நீங்க 20,000 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன் வேணும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் அடிச்சுக்கவே கூடாது, வேற லெவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க கண்ண மூடிட்டு வந்து போக்கோ வந்து வாங்கலாம். ஆனா போக்கோல வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பஞ்சாயத்து. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. பட் இப்போதைக்கு ஒரு டிவைஸ்ல மேக்ஸிமம் யாரும் இந்த பிரச்சனைகளும் சொல்றது இல்ல. போக்கோட X7 Pro. ஸோ இந்த டிவைஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிஸ்பிளே இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்காக முக்கியமாக இங்கே Dimensity 8400 பிளஸ் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல UFS 4.0 வேற சப்போர்ட் இருக்குது. கேமிங்லாம் பண்ணும்போது வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ நீங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டா 20,000 பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா போக்கோட X7 Proக்கு வந்து மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் 25,000 பட்ஜெட் கேட்டகரி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வந்து ஆப்ஷன்ல வந்து இருக்குது. நான் முக்கியமா இதுல நான் சொல்ல போறது வந்து OnePlus உடைய Nord CE5 வந்து சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா IQ உடைய Neo 10R. ஸோ ரெண்டுமே நான் வந்து Amazonல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்க Flipkartல வந்து பெரிய லெவலில் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. ஒரு சில ஃபோன்ஸ் இருக்கு, நான் வந்து அது லாஸ்ட்ல வந்து சொல்றேன் அது என்ன ஃபோன் அப்படின்றத. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஃபோனா இருக்கும். Nord CE5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7100 mAh பேட்டரி இருக்குது. அவர் 80 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நல்ல ஒரு டீசனான கேமராஸ் இருக்குது. UFS 3.1 சப்போர்ட் இருக்கு. Dimensity 8350 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாலிடான ஃபோனா இருக்குது. நம்ம ரிவ்யூல கூட ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ யூஸ் பண்றதுக்கும் சரி எல்லா இடத்துலயுமே சரி ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை OnePlus வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க IQ உடைய Neo 10Rக்கு வந்து நீங்க வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ Neo 10R பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 8S Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. UFS 4.0 சப்போர்ட் இருக்குது. ரெண்டு ஃபோனையும் நீங்க வந்து 25,000 கேட்டகரியில வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒருவேளை வேற ஃபோன் நீங்க ஏதோ ஆப்ஷன் எதுவும் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Vivo உடைய T4 Pro இருக்குது. இங்க வந்து பெரிஸ்கோப் ஜூம் ஆப்ஷன் இருக்கு. அது மாதிரி குவாட் கர்வ் டிஸ்பிளே இருக்குது. இது போல பல விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு Flipkartல உள்ள ஆப்ஷன் வேணும் இல்ல Vivo ஆப்ஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க Vivo உடைய T4 Pro வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 30,000 பட்ஜெட்ல வரும்போது இங்கே வந்து ஒரு முக்கியமா ரெண்டு ஃபோன் நான் சொல்லுவேன். முக்கியமா வந்து Nord 5. ஸோ OnePlus Nord 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு செம்மையான ஃபோன். உண்மையில நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த UA இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்கிற அந்த பில்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. 8S Gen 3 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் இருக்கு. 6800 mAh பேட்டரி இருக்கு. 80 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. Axis Noise 15ல இந்த ஃபோன் ரன் ஆகுது. சரியான பில்ட் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல கேமராஸும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க தாராளமா 30,000 பட்ஜெட்ல OnePlus Nord 5 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதுல வந்து இன்னொரு சாய்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா IQ உடைய Neo 10 இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க Poco F7 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ Poco F7 பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து 29,000 ரூபாய்க்கு ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆஃபர்ல எல்லாமே சேர்த்து. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 8S Gen 4 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 7550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மிடில் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. IP66 68 69 சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி 1.5K POLED டிஸ்பிளே இருக்குது. கேமராஸ்னு பார்க்கும்போதுமே 50 மெகாபிக்சல் சோனியோட IMX882 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியனுக்கு மேல இதுக்கு வந்து AnTuTu ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஸோ நீங்க இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா தாராளமா நீங்க Poco F7 வந்து கண்ண மூடிட்டு வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து 35,000 பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ரெண்டு ஃபோன் நான் வந்து சொல்றேன். முக்கியமா இது வந்து கூகுளுடைய Pixel 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன ஃபோன். இப்போ அது 35,000 ரூபாய்க்கு தரதா சொல்றாங்க. ரெண்டாவது வந்து Nothing உடைய Phone 3 வந்து பாத்தீங்கன்னா 85,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனது. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு தரதா சொல்றாங்க. கூகுளுடைய Pixel 9க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்த நேரத்தில் பிரைஸ் வந்து லைவ் ஆனுச்சு. லைவ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இப்போ அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. அது மாதிரி Nothing Phone 3 பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபோன் தான். 85,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனது. பட் இந்த ஃபோன்
இப்போ நான் பார்க்கும்பொழுது எந்த ஆஃபருமே அதில் அப்ளிகபிள் ஆகல, அதே ரேட்டுக்கு தான் இப்போ வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த ஃபோனுமே உங்களுக்கு வந்து ஆஃபரில் கிடைச்சது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த பிரைஸுக்கு இது ஒர்த்து தான். நெக்ஸ்ட் வந்து 40,000க்கு முன்னாடி ஒரு 36,000 37,000 ரேஞ்சில் உங்களுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செமையான ஒரு ஃபோன் அப்படின்னு நான் சொல்றது OnePlus உடைய 13R. ஸோ OnePlus உடைய 13R நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு அந்த ஃபோனு. ஸோ நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நான் 13R வந்து சொல்லுவேன். முக்கியமாக இதில் 8s Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமரா சிஸ்டம் இருக்குது. அது மாதிரி வந்து 2x லென்ஸ் கொடுத்துருக்காங்க. Oxygen OS 15ல வந்து இந்த ஃபோன் ரன் ஆகுது. 6000 mAh பேட்டரி இருக்குது. 100 வாட்ஸ்ல வந்து சார்ஜிங் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. எல்லாம் பிரீமியமான ஒரு பில்டு, கிரேட்டான டிஸ்பிளே. நீங்க கேமிங்க்கு இதெல்லாம் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ OnePlus 13R வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு OnePlus வேணாம், வேற பிராண்ட் தான் இந்த பிரைஸ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா iQOO 12 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து சேம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த ஃபோனையுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு 40,000 பட்ஜெட்ல ஒரு ஃபோன் பார்த்துட்டீங்க அப்படின்னா சாம்சங் உடைய S24 வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ சாம்சங் உடைய S24 பொறுத்தளவுல நல்ல ஒரு டீலா இருந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனை பொறுத்தளவு ஒரு காம்பாக்ட் ஃபோன், நீங்க வந்து ஒரு பெரிய ஃபோனா வேணாம், ஒரு சின்ன ஃபோனா இருக்குன்னு நினைக்கிறவங்க S24 வந்து சூஸ் பண்ணலாம். இதே பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட குறைவாவே S24 FE வந்து கிடைக்கும். ஸோ ஒருவேளை நீங்க வந்து S24 FE போலான்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி S24 வாங்குங்க. அப்படி இல்லைன்னா Nord 5 வாங்குங்க. ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ S24 உங்களுக்கு பெஸ்டான டீல் தான். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து கேமராவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து வியூ ப்ராடக்ட்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000க்கு மேல ஒரு 47 48 அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா நீங்க OnePlus 13s வந்து பார்க்கலாம். ஸோ OnePlus 13s கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட வித்துட்டு இருந்தது. இப்போ உங்களுக்கு பேங்க் ஆஃபராக சேர்த்து அமேசானில் தான் அந்த ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செம்மையான டீல் இது. OnePlus 13s வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ற ஃபோன் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செம்மையான ஒரு ஃபோன் இது. காம்பாக்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலாக இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து எனக்கு ஒரு குறை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சில நேரங்களில், எல்லா நேரத்திலும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கேமரா பொறுத்தவரை அல்ட்ரா வைட் வந்து கிடையாது. ஸோ அந்த கேமரா செட்டப் ரொம்ப பெருசாக கொடுக்க முடியாதுன்றதுனால அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்கல. ஸோ அந்த ரெண்டு குறைகள் மட்டும் தான் இதில் வந்து இருக்குது. இதை தவிர இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 8 Elite ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறைகளும் இல்லை. அது மாதிரி இதோட டிசைனும் சரி, டிஸ்பிளேயும் சரி, அது மாதிரி பேட்டரி லைஃபும் சரி, எல்லாமே வந்து வேற லெவலில் வந்து இருக்கும். ஒரு காம்பாக்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து நிறையவே வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய பட்ஜெட் இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா இதை நீங்க வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய பட்ஜெட் 50,000க்கு மேல இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபோனை நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஒன்னு வந்து OnePlus 13. ஸோ உங்களால் OnePlus 13 வாங்க முடிஞ்சுன்னா தாராளமாக கண்டிப்பாக அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கிடுங்க. ஒரு 57,000 58,000 அந்த பிரைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கேமரா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், டிஸ்பிளே இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ OnePlus 13 நீங்க ஒரு 48,000 கண்ண மூடிட்டு வாங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு OnePlus வேணா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்குன்னா iQOO 13 நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதுவுமே ஒரு 51,000 52,000 ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஃபோன். ஸோ ஐஃபோனை பொறுத்தவரை நம்ம பெருசாக வந்து வீடியோஸ் வந்து பண்ணதில்லை. ஸோ அதனால நான் பெருசாக சஜஷனும் பண்றது இல்லை. ஸோ ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டதுனால நான் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க நல்ல டீல் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக வாங்க. ஆனாலும் இந்த லோ மாடல் இருக்குல்ல 13, 14, 15 கூட தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்சா 16 17 வாங்குங்க. ஸோ அது வந்து பெட்டர். அதுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பெட்டரா இருக்கும். ஐஃபோனை பொறுத்தவரை iPhone 16, iPhone 16 Pro, iPhone 16 Pro Max மூணுக்குமே வந்து செமையான ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ iPhone 16 பொறுத்தவரை 80,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிட்டு அந்த ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 52,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும்னு சொல்றாங்க. பட் நான் லைவ் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிடுச்சு. அதே மாதிரி 16 Proவே வந்து 70,000 ரூபாய் கிடைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இப்போ சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு வந்து கிடைக்க மாட்டுது. அந்த மாதிரி ஆஃபர் ஆர்டர் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு கேன்சலேஷன் இஷ்யூமே போயிட்டு இருக்கு. அதனால பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி 16 Pro Max பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா 90,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 75,000 அந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப்பான ஃபோன் வாங்கலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சாம்சங் உடைய S24 Ultra உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஸோ S24 Ultra லான்ச் ஆகும் போதெல்லாம் 1 லட்சம் ரூபா 1.25 லட்சம் ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா S25 Ultra போன வருஷம் வந்ததுனால அதோட பிரைஸ் வந்து நல்லா ரிடக்ஷன் பண்ணிருக்காங்க. அமேசான்ல தான் அது சேல் ஆகுது. கிட்டத்தட்ட 72,000 ரூபாய்க்கு உங்களுக்கு டைரக்டாவே வந்து கிடைக்கும். அது போக உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அமேசானை பொறுத்தவரை நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அந்த ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நான் நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும், அது மாதிரி ரொம்ப நாள் வச்சுக்கணும், ஒரு 3-4 வருஷம் ஆச்சு நான் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு சாம்சங் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க சாம்சங் ஃபோன் வாங்குறதா இருந்தா நல்ல ஃபிளாக்ஷிப் ஃபோன்ல எப்பயுமே வாங்கிருங்க. சும்மா வந்து பட்ஜெட் ஃபோன் இல்ல மிட் ரேஞ்ச் ஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணும். இந்த ஃபோனை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெரிய லெவலில் வந்து இருக்காது, நல்லா இருக்கும். நிறைய ஸ்பெக்ஸ்மே இது நான் சொன்னா வந்து டைம் வந்து போயிட்டே இருக்கும். S24 Ultra நல்ல ஒரு ஃபோன், இந்த பட்ஜெட்ல நீங்க வந்து தாராளமா வாங்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை தவிர நான் நினைக்கிற ஒரு சில நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால நான் அது எல்லாத்தையும் முடிஞ்சா வந்து நான் கீழே
வந்து டேக் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு Amazonல இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன். சோ ரெண்டையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல வேணுமோ நீங்க அந்த பட்ஜெட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொருளை ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி வாங்காதீங்க. உங்கள்ட்ட பைசா இருக்குது, அது நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல மட்டுமே வாங்குங்க. சோ காசை வந்து பொருளா வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஆஃபர் வந்தாலும் எது வந்தாலும் சரி. சோ எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வேற எதுவும் ஃபோன்ஸ் பத்தி வேணுமா, இல்ல வேற ஏதாவது அப்ளையன்சஸ் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் பத்தி உங்களுக்கு எதாவது கவர் பண்ணணுமான்றதை கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் from தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.